ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு மகாபெரிவாளை பற்றி ஒரு பதிவு தான். அதாவது மகாபெரிவா எங்கே பிறந்தார், எங்கே கல்வி பயின்றார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக அவர் அந்த எழுத்தை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது மகாபெரிவாவோட அப்பா ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் விழுப்புரம் பள்ளி கல்வி ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருக்கும்போது சாலிவான சகாப்தம் 1817 ஜெயவருஷம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு, அதாவது 20 மே 1894 அனுஷ நட்சத்திர கூடிய சுபதினத்தில் இவர் இரண்டாவது மகனாக மகாபெரிவா பிறக்கிறார். இவருடைய மூத்த மகனுக்கு அவர் கணபதி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இவர் இரண்டாவது பிள்ளையாகிய இந்த மகாபெரிவாளுக்கு அவர் நாமகரணம் பண்ணது சுப்பிரமணியனுடைய பேராகக்கூடிய சுவாமிநாதன் அப்படிங்கிற பேர் தான் அவ அப்பா மகாபெரிவாக்கு வைத்த பெயர். இவர் பீடாகாரம் எடுத்துட்டார். எப்படின்னாக்கா, மலத்தினுடைய தலைமைப்பிடத்தில் எப்போ அமர்றாருனாக்கா, பராபவ ஆண்டு மாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 13 1907ஆம் மாதம் தான் இவர் மகாபிரபா முறைப்படி ஆசிரம பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. அப்போது அவருக்கு வயது வெறும் 13 வயது தான் அவருக்கு. அந்த ஆசிரமத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்கிறப்போ அவருக்கு வெறும் 13 வயது தான். இவர் இந்த காமகோடி பீடத்தினுடைய 68வது பீடாதிபதியாக இவர் பீடம் ஏற்றுட்டார். இவர் ஒரு நடமாடும் தெய்வமாக தான் இவர் திகழ்ந்தார். எப்பவுமே பீடாகரணம் எடுக்கிறப்போ அவ பேர் மாத்துவா இல்லையா, அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய குருவான சந்திரசேகேந்திர சரஸ்வதி சாமியினுடைய திருநாமத்தையே தனக்கு வச்சுட்டு இவர் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி அப்படின்னு இவர் அழைக்கப்பட்டார். ஏன்னா இவர் பீடம் மேற்கொண்டப்போ ரொம்ப சிறு வயசு இல்லையா, 13 வயசுங்கிறது ரொம்ப சிறு வயசு. அப்போ இவர் பாடம் கத்துக்கிறாரு. அவர் பாடம் கத்துனது மாத்திரம் இல்லாத ஒவ்வொரு பாடத்திலையும் அவர் ரொம்ப சிறந்து விளங்குறாரு. மகாபெரிவா 1909 மற்றும் 10ஆம் ஆண்டுகள்லாம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மடத்துல அறிஞர்களும் ஆசிரியர்களும் மகாபெரிவர்களுக்கு சமஸ்கிருதம், காவியங்கள், நாடகம், வேதம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறார். இவர் குறுகிய காலத்திலேயே இவர் இவருடைய அறிவாற்றலை கண்டு எல்லா பண்டிதர்களும் வேந்து பெறார். இது ஒரு இடத்துல குருவுக்கு மிஞ்சி சிஷ்யனாகி குருவே இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதாக கூட தான் வரலாறு சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இவர் ரொம்ப கல்வியில ரொம்ப இது பண்ணிட்டதுனால எல்லாரும் இவர்கிட்ட நிறைய ஆலோசனை கேட்கறதுக்கு வர்றதுனால அங்க கும்பகோணத்தில் தங்கி படிக்கிறப்ப இவருக்கு படிப்புல ஒரு தடை வருது. நிறைய பேர் பார்த்துட்டே இருந்தா அவரால் படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா. அதனால இவர் தனியா ஒரு இடத்துல தங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்த தொலைவிட்டு இருக்கா. அப்போ தான் இந்த முசிறிக்கு மேற்கு 5 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த மகேந்திரமங்கலம் அப்படிங்கறத கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறார். அவர் தங்கி படிக்கிறாரு. திருச்சி மாவட்டத்தில் உள்ள தொட்டின் தாலுகாவில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மகேந்திரமங்கலம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது இந்த கிராமம். அக்காலத்துல அங்க போதிய போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லை. அங்க என்ன பண்ணனாக்கா, காவிரி ஆற்றினுடைய தென்கரையில் உள்ள லாலாப்பேட்டை அப்படிங்கிற ரயில் நிலையத்துல இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் அகலமாக இருக்கக்கூடிய அந்த காவேரியை கடக்கணும். அதாவது பரசல்ல கடந்து தான் இந்த மகேந்திரமங்கலத்துக்கு வரணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றப்போ யாருமே யோசிப்பாங்க. அதனால இந்த இடம் தான் அவருக்கு சரியான பாடம் கற்கிறதுக்கு, அதாவது வேதங்கள் எல்லாம் கற்று உணர்வதற்கு நல்ல இடம், நல்ல அமைதியான இடம்னு சொல்லிட்டு இங்க இந்த இடத்துக்கு அவரு வேதம் பயில வந்துடுறாரு. அந்த மாதிரி வரப்போ மகாபெரிவா அங்க அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் ஐயங்கார் அறக்கட்டளை அந்த கட்டிடத்துல முதல் தளத்துலதான் அவர் தங்குறது வழக்கம். 1911ஆம் ஆண்டுல மகாபெரிவா மகேந்திரமங்கலத்துல தனது பயணத்தை தொடங்கினார். அங்கு அவர் அளிக்கப்பட்ட கல்வி முறை மிகவும் தனித்துவமா இருந்தது. பொதுவாக மாணவர்கள் தங்களுக்கு கற்பிக்கும் அறிஞர்களையும் தங்கள் குருவாக கருதி மரியாதையுடன் வணங்குவார்கள். ஆனா மகாபெரிவா விஷயத்துல அந்த அறிஞரை அவரை தங்கள் குருவாக கருதி பாட வேலைகளுக்கு முன்னும் பின்னும் அவருக்கு நமஸ்காரம் செய்து மரியாதை செலுத்துறார். அவ்வளவு ஒரு அறிவு ஜீவியா இருந்திருக்காரு. இவர் வேதங்கள்ல மாத்திரம் சிறந்து விளங்கல. இவர் நீச்சல் அடிக்கிறது, அப்புறம் இந்த புகைப்படம் இருக்கிறது,
அப்புறம் வந்து தினமும் செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் மேற்கொண்டு வருவது, அந்த காவேரியில வந்து நல்லா நீஞ்சி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிட்டு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணி இவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பெரிய நம்பர் 1 அந்த ஸ்தானத்தில் தான் இவர் வந்து அந்த ஊர்ல வந்து இவர் வந்து இருந்திருக்கார். நீங்க இந்த பதிவுல பார்க்கக்கூடிய அந்த ரூம் தான் வந்து மகா தங்கி இருந்த இடம். மகேந்திரமங்கலத்துல இந்த ரூம்ல தான் அவர் தங்கி வந்து படிச்சுட்டு இருந்தாரு. இவர் மகேந்திரமங்கலத்துல என்ன படித்தாருனாக்கா வியாகரணம், அதாவது இலக்கணம், தர்க்கம் மற்றும் வேதாந்தம் ஆகியவற்றெல்லாம் வந்து கத்துண்டாரு. பின்னர் வந்து மீமாம்சையும் கத்துண்டார். இந்த மீமாம்சை அப்படிங்கிறது என்னன்னாக்கா வேதங்களில் பொருள்களை ஆராயும் 6 இந்து தத்துவங்கள்ல ஒன்றாகும் இந்த இது வந்து தர்மம் மற்றும் சடங்குகள் முதன்மையெல்லாம் வந்து இது வந்து விளக்கக்கூடியதுதான். இதுதான் வந்து மீமாம்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுலயும் அவர் வந்து ரொம்ப கற்று தேர்ந்தாரு. அப்புறம் வந்து இந்த மகேந்திரமங்கலம் வந்து நம் நாட்டில் பிரபலமான தலைவர்களுக்கெல்லாம் புகழ்பெற்ற அறிஞர்களும் ஒரு புனித யாத்திரை தலமாக திகழ்ந்தது. மகாபெரிவா வந்து தெய்வீகமாக அறிவாற்றலா அவருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களின் பணியை மிகவும் எளிதாக்கியது. இவற்றுடன் வந்து இவர் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளை எல்லாம் கற்றுக்கொண்டார். அப்புறம் பம்பாய் மாநிலத்திலோ மராட்டிய அறிஞரை வரவைத்து மடத்திலேயே 3 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க வைக்கப்பட்டு மகாபெரிவா வந்து அவர்கிட்ட வந்து மராட்டிய நூல்களை எல்லாம் கற்று நல்ல ஆய்வுகள் எல்லாம் வந்து மேற்கொள்றாரு. இவருக்கு வந்து தமிழ் மொழி மீது அளவற்ற ஆர்வம் இருந்தது. எனவே சில அறிஞர்களுடைய தமிழ் இலக்கணம், இலக்கியம் மற்றும் திருவாசகம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், திருக்குறள் எல்லாவற்றையும் இவர் வந்து ரொம்ப ஆழமா படிக்கிறாரு. மகாபெரிவனுடைய முன்னாடி வந்து அவருடைய மூளைக்கு ஈடு இணை இல்லை. எல்லா லாங்குவேஜிலும் நல்ல சிறந்த பண்டித்தியம் பெற்று பெரிய வல்லுநரா வந்து அவர் வந்து திகழ்கிறார். மகாபெரிவா வந்து ஒரு தனிமை விரும்பி இவர் அப்பப்போது வந்து இவர் என்ன பண்ணுவாரு, காவேரியினுடைய கரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த திட்டுலாம் உட்காந்து அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை எல்லாம் நிறைய படம் பிடிப்பாராம். அவர் வந்து இந்த கேமராவை கையாளுதல், படம் தயாரித்தல் மற்றும் வந்து அச்சிடுதல் ஆகிய அனைத்து நுட்பங்களையும் வந்து இவர் வந்து ரொம்ப அறிஞ்சு வச்சுன்றதுனால இவர் வந்து சிறப்பான புகைப்படங்களை எடுப்பதில் வல்லவராக இருந்தாரு. அது மாத்திரம் இல்லாம இவர் ஜோதிடம், வானிலை ஆகியவற்றில் எல்லாம் தேர்ச்சி பெற்று ஒரு என்ன சொன்னா ஒரு பல்கலைக்கழகமா வந்து இருந்திருக்காரு அந்த காலத்துல. இவர் பல சாஸ்திரங்கள் கற்று அறிந்திருந்தாலும் இவருக்கு இசையின் மேல வந்து ஒரு தனி ஈர்ப்பு வந்து இவருக்கு இருந்தது. மடத்துக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் யாராவது பாடகார் வந்தால்னாக்கா அவளெல்லாம் பாட சொல்லி இவர் வந்து கேட்பாரு. அது மாத்திரம் வந்து கர்நாடிக் பாடு மாத்திரம் இல்லை, இவர் வந்து தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்களையும் வந்து அவளை பாட சொல்லி இவர் வந்து கேட்கக்கூடியவர் தான் இவர். ஸோ இவர் வந்து என்னன்னாக்கா சகலகலா வல்லவன் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் அந்த மாதிரி இவர் எல்லா துறையிலும் வந்து மிகவும் சிறந்து விளங்கியவர் தான் வந்து நம்ம மகாபெரியவர். காஞ்சி ஸ்ரீ காமகோட்டி பீடத்தினுடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி மகாபெரிவா தங்கியிருந்த அந்த இடத்துல 3 மாதம் தங்கி அங்கே பூஜையெல்லாம் செய்துட்டு அந்த அக்ரஹாரத்தில் உள்ள வீடு ஸ்ரீ பிரதக்ஷா அறக்கட்டளையால் வாங்கப்பட்டு தற்போது அங்கே வந்து குருகுல முறையில் வந்து யஜுர்வேத பாடசாலை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகாபெரிவா அந்த மகேந்திரமங்கலத்தில் தங்கியிருந்தப்போ வந்து ஒரு கோவிலை வந்து ஆதிசங்கருக்கு வந்து அங்கே வந்து ஆதிசங்கருடைய சிலையை வைத்து ஒரு கோவிலை வந்து நிர்மாணியம் பண்றாரு. இப்போ அந்த கோவில் ஆதிசங்கர் இன்னமும் இருக்கு அந்த கோவில்ல வந்து ஆதிசங்கருக்கு பக்கத்திலேயே மகாபெரிவாலையும் இப்போ வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அந்த கோவிலை வந்து வேதம் படித்த ஒரு பண்டிதர் தான் வந்து அதை வந்து பார்த்துட்டு வராரு. இந்த மகேந்திரமங்கலத்தினுடைய ஒரு பெருமை, எனக்கு வந்து ஒரு பெருமை இந்த மகேந்திரமங்கலத்தினால என்னன்னாக்கா, இந்த மகேந்திரமங்கலத்தில் தான் வந்து எங்க தாத்தா இருந்தா. அப்போ வந்து எங்க அண்ணா எங்க அக்கா எல்லாம் அந்த மகேந்திரமங்கலத்தில் தான் பிறந்தா. அவள் அங்கே பிறந்தது. இப்போவும் எங்கள் அண்ணா ஒரு அண்ணா வந்து இந்த தொட்டியம் சொன்னேன் இல்லையா, அந்த ஊரில் தான் வந்து எங்கள் அண்ணா ஒரு அண்ணா இருக்கா. இன்னமும் இந்த கோவில்களுக்கு வந்து எங்கள் அண்ணா வந்து தன்னாலான கைங்கரியத்தெல்லாம் வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்கா. அதனால வந்து எனக்கு வந்து இந்த மகேந்திரமங்கலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மகாபெரிவா வேதம் பயின்ற இடம் அப்படிங்கிறத விட எல்லா குடும்பமும் அந்த ஊரில் தங்கி இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமை தான் எனக்கு. அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் அண்ணாவுடைய பேர்லாம் பார்த்தேன்னாக்கா இப்போ தொட்டிட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவர் அண்ணா, அந்த அண்ணா பேர் சந்திரசேகர்.
அதுக்கு அடுத்தது வந்து என்னுடைய மகேந்திரமங்கலத்திலேயே பிறந்த இன்னொரு அண்ணா வந்து அவனுடைய பேர் என்னன்னாக்கா சங்கரநாராயணன். அந்த சங்கரனுடைய பேரே தான் 2 பேர்த்துக்கும் அமைந்திருக்கிறது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு தெய்வ சங்கல்பம் நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து இந்த காஞ்சி காமகோடி ஸ்ரீ மகாபெரிவானுடைய ஒரு வரலாறு. மீண்டும் வேறொரு ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.